بسم الله الرحمن الرحيم. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولقد فتنا قبلهم قوم فرعون وجاءهم رسول كريم أن أدوا إلي عباد الله إني لكم رسول أمين وأن لا تعلوا على الله إني آتيكم بسلطان مبين وإني أُذْتُ بربي وربكم أن ترجمون وإن لم تؤمنوا لي فاعتزلون فدعا ربه أن هؤلاء قوم مجرمون فأسر بعبادي ليلا إنكم متبعون وترك البحر رهوا إنهم جند مغرقون كم تركوا من جنات وعيون وزروع ومقام كريم ونعمة كانوا فيها فاكهين كذلك وأورثناها قوما آخرين فما بكت عليهم السماء والأرض وما كانوا منظرين ولقد نجينا بني إسرائيل من العذاب المهين من فرعون إنه كان عاليا من المسرفين ولقد اخترناهم على علم على العالمين وآتيناهم من الآيات ما فيه بلاء مبين. சூரத்து துகானுடைய 17வது ஆயத்திலிருந்து 33வது ஆயத்து வரைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பனூ இஸ்ரவேலர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் நபியாக அனுப்பப்பட்ட பனூ இஸ்ரவேலர்களுக்கு நடந்த அநியாயம், அட்டூழியங்கள், அந்த அநியாயம் அட்டூழியங்களின் பொழுது குரல் கொடுத்த மூசா அலைஹிஸ்ஸலாம் எவ்வாறு ஃபிரௌனோடு பேச்சுவார்த்தை நடத்தினார்கள், எவ்வாறு பனூ இஸ்ரவேலர்களை மிஸ்ரை விட்டு வெளியேற்றினார்கள் என்ற விடயங்களை அல்லாஹ் எங்களுக்கு ஏன் சொல்லித் தருகிறான். ஒவ்வொரு காலமும் கொடுங்கோளர்கள், அநியாயக்காரர்கள் தோன்றலாம். ஆனால் கொடுங்கோளர்களும் அநியாயக்காரர்களும் தோன்றும் பொழுது தீர்வு அந்தந்த காலத்திலுள்ள மார்க்கமுள்ளவர்களுடைய கையில்தான் இருக்கிறது.
மார்க்கம் உள்ளவர்களுடைய கையில்தான் தீர்வு இருக்கிறதே தவிர வேறு யாருடைய கையிலும் சமூக விடிவுக்கான தீர்வு இல்லை என்பதை உறுதிப்படுத்துகிறது குர்ஆன். ஃபிரௌனோடு பேச்சுவார்த்தை நடத்தி சமூகத்தை பாதுகாத்தவர் அந்த காலத்துடைய செல்வந்தர் அல்ல. ஃபிரௌனோடு பேச்சுவார்த்தை நடத்தி அந்த பனூ இஸ்ரவேலர்களை பாதுகாத்தது ஒரு நபிதான். மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ற நபிதான் இந்த பனூ இஸ்ரவேலர்களை பாதுகாத்தார்கள். நாங்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும், இந்த காலத்தில் ஃபிரௌனுடைய தம்பிமார், ஃபிரௌனுடைய அண்ணன்மார், ஃபிரௌனை போன்றவர்கள் உருவானால் இவர்களை வெற்றி அடைய வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? மார்க்கமுடையவர்களால் தான் இதை வெற்றி அடையலாம் என்பதற்கு பாரியொரு உதாரணம்தான் இந்த சூரத்து துஹானுடைய 17வது ஆயத்திலிருந்து 33வது ஆயத்து வரைக்கும் உள்ள வசனம். அல்லாஹ் என்ன சொல்றான் பாருங்க. وَلَقَدْ فَتَنَّا قَبْلَهُمْ قَوْمَ فِرْعَوْنَ நபியே, இதற்கு முன்னால் ஃபிரௌனுடைய சமூகத்தை நாம் சோதனை செய்தோம். ஃபிரௌனுடைய சமூகம் என்றா என்ன? கிபுத். அந்த காலத்தில் பனூ இஸ்ரவேலர்கள் முஸ்லிம்களாகவும் கிபுத்துகள் ஃபிரௌனுடைய கபீலாகவும் இருந்தார்கள். தஃப்சீரை கேட்கக்கூடியவங்க கவனமாக கேளுங்க. குர்ஆன விளங்கணும் என்ற நோக்கத்தில் கேளுங்க, வேற நோக்கத்தில் யாரும் இங்க கேட்க வர வேண்டாம். ஃபிரௌனுடைய சமூகத்தை நாம் ஃபித்னாவுக்குள் ஆக்கினோம் அல்லாஹ் சொல்கிறார். சரி, அந்த ஃபிரௌனோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு நாம் யாரை அனுப்பினோம்? وَجَاءَهُمْ رَسُولٌ كَرِيمٌ சங்கையான ஒரு தூதரை நாம் அனுப்பினோம். கரீமுன் அலல்லாஹ் கரீமுன் ஃபீ கௌமி, அல்லாஹ்விடத்திலும் சங்கையானவர், சமூகத்திலும் சங்கையானவர். அப்ப ஃபிரௌனோட பேசுவதற்கு யார் அனுப்புறாங்க? யார் பேசணும்? இன்றுள்ள பிரச்சனை அதுதான். சமூக பிரச்சனைகளுக்கு தீர்வு குர்ஆன் ஹதீஸுக்குள் தேடுவதற்கு யாரும் இல்லை. சமூகத்துடைய பிரச்சனைகளுக்கான தீர்வு குர்ஆனுக்குள்ளும் ஹதீஸுக்குள்ளும் தான் இருக்கிறது. இன்று குர்ஆனும் ஹதீஸும் தெரியாதவர்கள் சமூகத்துக்கு தீர்வு எடுக்க சென்றால் எவ்வாறு இருக்கும் தெரியுமா? பல்லு வருத்தம் என்பதை காட்டுவதற்காக சென்ற பொழுது ஏதோ ஒரு வைத்தியரிடம் செல்கிறார். அவர் பல்லை கலத்தி விடுகிறார், பல்லை பிடுங்கி விடுகிறார். பல்லுக்கு மருந்து செய்வதற்கு பதிலாக பல்லை பிடுங்கி விடுகிறார். சமூகத்துடைய தீர்வு, சமூகத்துடைய பிரச்சினைகளுக்கு பனூ இஸ்ரவேலர்களுடைய பிரச்சினையின் பொழுது அல்லாஹ் அனுப்பியது யாரை? وَجَاءَهُمْ رَسُولٌ كَرِيمٌ சங்கையான தூதர் வந்தார். மூசா அலைஹிஸ்ஸலாம் வராங்க. வந்து என்ன சொல்றாங்க? அன் அத்து இலைய இபாதல்லாஹ், அல்லாஹுடைய அடியார்களை என்னிடம் ஒப்படைத்து விடு ஃபிரௌன். நீ அடிமை சமூகமாக வைத்திருக்கிறாய் பனூ இஸ்ரவேலர்களை. அன் அத்து இலைய இபாதல்லாஹ்,
அல்லாஹுடைய அடியாறுகளை என்னிடம் ஒப்படைத்து விடு சொல்றார். அதோட சொல்றாங்க, இன்னீ லகும் ரசூலுன் அமீன், நான் நம்பிக்கையான ஒரு தூதராக இருக்கின்றேன். நான் ரசூலுன் அமீன், மேல பாருங்க, ரசூலுன் கரீம், ரசூலுன் அமீன், ரசூல் தான். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு அடிமையாக்கப்பட்ட சமூகத்தை அடிமைத்துவத்திலிருந்து மேலே எடுப்பதற்கு அல்லாஹ் அரசியலை காட்டிக் கொடுக்கவில்லை. இன்று நம்முடைய சமூகம் பிரிந்தது அரசியலால் தான். நல்ல விலை கொள்ள வேண்டும். அரசியல் என்பது இதாஅத், வழிபாடு, இமாரத், தலைமத்துவத்துக்கு கட்டுப்படுவதெல்லாம் எங்கிருந்து வர வேண்டும் என்று தெரியாது. மார்க்கம், இஸ்லாம், குர்ஆன், ஹதீஸுடையவர்கள் சமூக பிரச்சனைகளை பற்றி பேசினால் அது குர்ஆனுக்குள் இருந்து பேசலாம். ரசூலுன் கரீம், ரசூலுன் அமீன் போன்றவர்கள் சமூக பிரச்சனைகளுக்கு வாய்களை திறக்க வேண்டும். சூரா தாஹா 20வது சூரா 47வது ஆயத்தில் அல்லாஹ் இதே விடயத்தை அல்லாஹ் சொல்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனிடம் போய் فأرسل معنا بني إسرائيل ولا تعذبهم قد جئناك بآية من ربك والسلام على من اتبع الهدى. மூசா அலைஹிஸ்ஸலாம் போய் சொன்னார்கள், பனூ இஸ்ரவேலர்களை எங்களோடு அனுப்பு, இன்னும் அடிமை சமூகமாக வைக்காத. வலா துஅذிபுஹும், அவர்களை வேதனை செய்யாதே. قد جئناك بآية من ربك, ரப்பின் புறத்திலிருந்து அத்தாட்சிகளை கொண்டு வந்திருக்கின்றேன். யார் பேசுறது இன்றைக்கு? இதெல்லாம் ஒரு குர்ஆனோ ஆயத்தை ஓதி காட்டி இதுதான் பிரச்சனை என்று சகோதர சமூகத்தோடு பேசுவதற்கு யாருக்கு தைரியம் இருக்கிறது? குர்ஆனுடைய வசனம், ஆயா, இது அல்லாஹுடைய அத்தாட்சி, முஸ்லிம்களை நோவினைப்படுத்தாதே, மனித சமூகத்துக்கு அநியாயம் செய்யாதே என்று அல்லாஹுடைய வசனங்களை ஓதி காட்டி பேசுவதற்கு யாருக்கு இன்று தைரியம் இருக்கிறது? இன்று பணமும் பதவியும் காசும் எங்களை துண்டு துண்டாக பிரித்து விட்டது. பணம் எங்களை பிரித்து விட்டது. ஒற்றுமையாக இருந்த சமூகம் நாம், நம்மில் ஒருவருக்கு 10 லட்சம் கொடுத்தால் போதும், சமூகத்தை காட்டி கொடுப்பார். மாதம் 50,000 தாரேன் என்றால் போதும், முழு பேரை காட்டி கொடுப்பார். என்ன காட்டி கொடுப்பது? பொய். ஸ்ரீலங்காவை பொறுத்தவரையில் எந்த முஸ்லிமும் அநியாயக்காரன் கிடையாது. யாரும் இந்த நாட்டுக்கு துரோகம் செய்தவர்கள் யாரும் இல்லை. ஸ்ரீலங்கா வரலாற்றிலே இல்லை. இதுவரைக்கும் முஸ்லிம் சமூகம் அதை சிந்திக்கவும் இல்லை. நாட்டை முன்னேற்ற வேண்டும் என்பதற்கு இந்த சமூகம் பாடுபட்டது. ஆனால் அப்படி இருந்தும் பணத்தை, பதவியை வாங்கிக் கொண்டு முஸ்லிம் சமூகத்தின் மீது அபாண்டத்தை போட்ட முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். அல்லாஹுடைய அத்தாட்சியலை ஓதி காட்ட வேண்டிய நீங்களும் நானும் பணத்தாலும் பதவியாலும் துண்டு துண்டாக பிரிந்து சண்டை பிடித்தால் இந்த சமூகம் இன்னும் நாசமடை. சொன்னார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனிடம் போய், எவ்வளோ தைரியம் இருந்திருக்கும். வஸ்ஸலாமு அலா மன் இத்தபஅல் ஹுதா, நேர்வழியை பின்பற்றிய ஒவ்வொருவர் மீதும் சாந்தி உண்டாகட்டும். அத்தாட்சியை கொண்டு வந்திருக்கிறேன், நேர்வழியை பின்பற்றிய ஒவ்வொருவர் மீதும் சலாம், சாந்தி உண்டாகட்டும். இன்றைக்கு சகோதர சகோதரிகளே, மார்க்கத்தை பேசுறவங்க இல்லை.
பேசணும், ஒவ்வொரு தரத்திலையும் ஆயாத்துகள் ஓதி காட்டும். அது மாத்திரமல்ல, மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த கொடுங்கோல் ஃபிரௌனை பார்த்து சொன்ன வார்த்தை, وَأَلَّا تَعْلُوا عَلَى اللَّهِ, அல்லாஹ்வுக்கு எதிராக அடந்தேறி விடாதே. உனக்கு அல்லாஹ்ண்டா விளையாட்டு. முஸ்லிம் சமூகம் தூங்குது தானே. யாரோ சொல்றாங்க முஸ்லிம் சமூகம் அநாத சமூகமாம், அரசியல் அநாதை சமூகம் அப்படிங்கிறாங்க. அரசியல் அநாதண்டா அது என்னது? அரசியல் மார்க்க அநாதை. முஸ்லிம் சமூகம் குர்ஆனின் அநாதை, அரசியல் அநாதை அல்ல. அரசியலால் இந்த சமூகம் வெற்றி அடைந்த ஒரு காலத்தேலும் முன்னு கொண்டு வாங்க பாப்போம், முன்னு கொண்டு வாங்க பாப்போம். எந்த காலத்தில் இந்த சமூகம் அரசியலால் தலை தூக்கியது பார்ப்போம். அரசியல் என்ற ஒன்று உருவாக்கப்பட்டு இன்று 100 வருடம் தான். நீங்கள் அரசியல் விஞ்ஞானியாக இருக்கலாம், ஞானியாக இருக்கலாம், PhD-யாக இருக்கலாம். அரசியல் என்ற யாப்பு எவ்வளவு காலம்? அரசியலால் இந்த சமூகம் மேலோங்கவில்லை. மேலோங்கி ஒரு காலத்தை கொண்டு வாங்க பார்ப்போம். யாருடைய காலத்தில் அரசியலால் இந்த சமூகம் மேல் உயர்ந்தது பார்ப்போம். உங்களால் கொண்டு வர முடியாது, உங்களால் கொண்டு வர முடியாது. நமது நாட்டிலே அரசியல் தலைவர்கள் இருந்தார்கள், முஸ்லிம் தலைவர்கள். அந்த காலத்தில் நடந்த படுகொலைகள் சாதாரண படுகொலைகள் அல்ல. தீர்வு இல்லை, தீர்வு இல்லை. தலைவர்கள் என்று சொல்லப்பட்டவர்கள் கூட கடைசியாக கொல்லப்பட்டார்கள். தீர்வு என்ன தெரியுமா? அல்லாஹுடைய பெருந்தன்மையை பற்றி பேச வேண்டும், அல்லாஹுடையவர்களை முற்படுத்த வேண்டும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த ஃபிரௌனுடைய பார்லிமெண்ட்லே போய் சொன்ன வார்த்தை என்ன? வஅல்லா தஅலூ அலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு எதிராக பேசாதே, அல்லாஹ்வுக்கு எதிராக வராதே பெருமை அடித்து. இன்னி ஆதீக்கும் பிசுல்தானிம் முபீன், நான் தெளிவான ஆதாரங்களை கொண்டு வந்திருக்கின்றேன். முஸ்லிம்கிட்ட இல்லையா சகோதரிகளே? முஸ்லிம்கிட்ட இல்லையா? முஸ்லிம்கிட்ட தானே 6600 சொச்சம் தெளிவான அத்தாட்சிகள் இருக்கிறது. திரட்டி பார்க்க இல்லையே, பேச இல்லையே, இன்னும் பெரட்ட இல்லையே. ஒரு சூரா குரைஷ் தெரியுமா? ஒரு நாட்டை பொருளாதாரத்தில் முன்னேற்றுவதற்கு ஒரு முஸ்லிம் அரசியல்வாதிக்கு சூரா குரைஷ் தெரிந்தால் போதும், வேறொன்றும் தேவையில்லை. லீலாஃபி குரைஷ் ஈலாஃபிஹிம் ரிஹ்லத்தஷ் ஷிதாஇ வஸ்ஸைஃப் ஃபல்யஅபுது ரப்ப ஹாதல் பைத் الذي أطعمهم من جوع وآمنهم من خوف. இந்த ஒரு சூரா தெரிந்தால் நாட்டுடைய பொருளாதாரத்தை முன்னேற்றுவார். 12 வகையான பொருளாதார யுக்திகளை அல்லாஹ் இந்த சூறாவிலே சொல்லியிருக்கின்றார். ஒரு நாட்டுடைய அநியாயங்களை தடுப்பதற்கு குர்ஆன் தெரிய வேண்டுமே, முதலாவது அத்தாட்சிகள் தெரிய வேண்டுமே. எல்லாமே தெரியும், ஆனால் ஒன்றுமே தெரியாது. எனக்கு எல்லாமே தெரியும், நான் தலைவர், நான் தலைவர், முஸ்லிம் சமூகத்துடைய தலைவர் நான். வாப்பா உங்களுக்கு சூரா ஃபாத்தியா தெரியுமா? வாப்பா உங்களுக்கு சூரத்துல் பக்ரா தெரியுமா? தெரிஞ்சு என்ன செய்ய? அவன் கேட்கிறான். அடே அதுல்லுக்கு தாண்டா முழுதும் இருக்குது. சூரத்து ஆல இம்ரான் தெரியுமா? சூரத்து நிசா தெரியுமா? சூரா மாயிதா தெரியுமா? இல்ல எங்கள்கிட்ட மௌலவிமார சங்கம் இருக்குது. சரி, அந்த மௌலவிமாருக்கு தெரியுமா? லேப்டாப் இல்லாம குர்ஆன் தெரியுமா? லேப்டாப் இல்லாம, லேப்டாப்பை விரிக்காம குர்ஆன். கண்ணியமிக்க சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹுடைய அத்தாட்சிகளை ஓதி காட்டப்பட வேண்டும்.
ஹஸ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த காலத்துடைய அநியாயக்காரன், அல்லாஹ்வுக்கு எதிராக பேசியவன் ஃபிரௌன் போய் சொன்ன வார்த்தை என்ன? வஅல்லா தஅலூ அலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு எதிராக பெருமை அடிச்சிடாத. இன்னி ஆதீக்கும் பிசுல்தானின் முபீன், நான் தெளிவான ஆதாரங்களை கொண்டு வந்திருக்கின்றேன், தெளிவான ஆதாரங்களை கொண்டு வந்திருக்கின்றேன். அப்ப தெளிவான ஆதாரங்களுக்கு குர்ஆன் தான். ஒவ்வொரு சூறாவா ஓதி ஓதி காட்ட வேண்டியதுதான். அது எவ்விடத்தையும் மோதலாம், மிம்பர்லை மோதலாம், குர்ஆன் பார்லிமெண்ட்லையும் மோதலாம், சபைகள்லையும் மோதலாம். குர்ஆன் சூறா வச்சிரு பரக்கத்துக்கு அரசியல் மீட்டிங் தொடங்க ஒரு மௌலவி போய் கிராத் அந்த கிராத் ஒரு 15 நிமிஷம் பயான் ஒன்று செஞ்சா குர்ஆன் அல்லாஹ் இதைத்தான் சொல்றான். கிராத்தோத சொன்ன யார் உங்களுக்கு? குர்ஆன் ஆயத்தை ஓதி விளக்கத்தை சொல்லுங்க, இதுதான் கருத்து. காஃபிர்களே, முனாஃபிக்குகளே, குழப்பவாதிகளே, முஸ்லீம்களே, மூமீன்களே குர்ஆன் அழைக்குது. ஒவ்வொரு இடங்கள்ல சொல்லி கொடுங்க. சும்மா கிராத் ஓதிட்டு டைமை வேஸ்ட் பண்ணாதி. அது எந்த ஷர்த்தும் இல்ல, ஃபர்தும் இல்ல. குர்ஆன் ஆயத்தை ஓதி மூசா அலைஹிஸ்ஸலாம் தான் சொன்னாங்க, இன்னி ஆதீக்கும் பிசுல்தானின் முபீன், தெளிவான ஆதாரங்களை நான் கொண்டு வந்திருக்கின்றேன். இப்ப என்ன செய்யறாங்க தெரியும், மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கல்லடிச்சு கொல்லுவாங்கன்னு தெரியும். இப்ப அல்லாஹ்விடத்துல பாதுகாப்பு தேடுறாங்க. وَإِنِّي عُذْتُ بِرَبِّي وَرَبِّكُمْ أَن تَرْجُمُونَ, என்னுடைய ரப் உங்களுடைய ரப்பை கொண்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன். எதை விட்டும்? அன் தர்ஜுமூன், என்னை கல்லறிந்து கொள்ளுவதை விட்டு. மார்க்கத்தை பேசக்கொள்ள என்ன செய்வான்? சரியா மார்க்கத்தை பேசும் பொழுது உங்களை கஷ்டப்படுத்துவாங்க. ஏண்டா உண்மையை பேசணுமே, நீங்க பொய்ய பேச இயலாத. எல்லா காலமும் பொய் நிலைக்காது, பொய் உடையும். உண்மையை பேசும் பொழுது பிரச்சனை வரும். இப்ப பாருங்க, பள்ளி இமாம்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு உண்மை பேச இயலாது. ஏன்? உண்மையை பேசினா ரெஸ்டி போர்ட் விலக்கிடுவாங்க. உண்மையை பேசினா குழப்பம். எந்த ஊர்ல இந்த ஹக்க நீங்க பேசி பாருங்க, அவன் வந்து கேட்பான் ஒரு கேள்வி உங்களிடத்துல, நீங்க ஏன் பேசினீங்க? உண்மைண்டா இது அல்லாஹ் பத்தி, ரசூலை பத்தி, ஹராத்தை பத்தி பேச இயலாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் பயந்தாங்க, கல்லெறிந்து கொள்ளுவாங்க. உடனே அல்லாஹ் இடத்துல பாதுகாவல் தேடினார்கள். وَإِنِّي عُذْتُ بِرَبِّي وَرَبِّكُمْ أَن تَرْجُمُونَ, என்னுடைய ரப் உங்களுடைய ரப்பை கொண்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன், என்னை கல்லறிந்து கொள்ளுவதை விட்டும். அன் தர்ஜுமூன், ரப்பே பாதுகாத்திருந்த, நான் இறங்குறேன், உன்னை பத்தி பேச போறேன். சூரா காஃபிர் 27வது ஆயத்துல இதே மாதிரி ஆயத் வருது. وقال موسى إني عذت بربي وربكم من كل متكبر لا يؤمن بيوم الحساب. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ரப்பே உன்னை கொண்டும் என்னுடைய ரப்பாகிய உங்களுடைய ரப்பாகிய அல்லாஹுவை கொண்டு பாதுகாவல் தேடுகிறேன். கியாமத்துடைய நாளை பயப்படாத ஒவ்வொரு பெருமைக்காரனிடம் இருக்கு. முத்தகப்பிர், பெருமைக்காரன் சரி வராதே சமூகத்துக்கு மார்க்கம் பேசுறது. இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்கிறாங்க அல்லாஹ் இடத்துல. அப்ப துஆ கேட்கிறவங்க தான் சமூகத்துக்கு சரி. فدعا ربه أن هؤلاء قوم مجرمون.
ரப்பிடத்துல துவா கேட்கிறாங்க. என்ன துவா கேட்கிறாங்க? யா அல்லாஹ், இவங்க பாவியான சமூகம், யா அல்லாஹ், இவங்க பாவியான சமூகம் ஆயிட்டாங்க, யா அல்லாஹ். சூரா யூனுஸ் 10வது சூரா 88வது 89வது ஆயத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்ட அந்த துவாவை அல்லாஹ் தெளிவா சொல்ற. என்ன துவா செஞ்சாங்க? وقال موسى ربنا إنك آتيت فرعون وملأه زينة وأموالا في الحياة الدنيا ربنا ليضلوا عن سبيلك ربنا طمس على أموالهم واشدد على قلوبهم فلا يؤمنوا حتى يروا العذاب الأليم قال قد أجيبت دعوتكما فاستقيما. மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்துல துவா கேட்டாங்க, யா அல்லாஹ், நீ ஃபிரௌனுக்கு எவ்வளோ செல்வத்தை கொடுத்திருக்கிற. ஃபிரௌனுக்கு பெருமை வந்த செல்வத்தால தானே, அவ்வளோ ஆட்சி ஃபிரௌன்ட கையில, அவ்வளோ செல்வம். யா அல்லாஹ், வழி கெட்டுட்டான், யா அல்லாஹ், பணத்தை பறிச்சிரியா அல்லாஹ், செல்வத்தை பறிச்சிரியா அல்லாஹ். ஏனெண்டா உன்னுடைய பயங்கர நோவினை தரும் தண்டனையை பார்க்காமல் அவர்கள் ஒரு நாளும் ஈமான் கொள்ள மாட்டார்கள். உடனே அல்லாஹ் சொன்னான், கது உஜீபத் தஅவதுகுமா, உங்கள் 2 பேருடைய துவாவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது. ஃபஸ்தகீமா, இஸ்திகாமத் அறிங்க, உறுதி அறிங்க. இப்ப துவா ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு, துவா ஏற்றுக்கொள்ளப்பட்டுட்டு. கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, காஃபிர்கள் இருக்கிறாங்களே, இவங்களை உலமாக்கள் 3ஆ பிரிக்கிறாங்க. உலகத்தில் உள்ள காஃபிர்கள் இருக்கிறாங்களே, அல்லாவை மறுத்தவர்கள், இவங்க தன்னுடைய தீன்லை நீதமா இருப்பாங்க, தன்னுடைய மதத்துல நீதமா இருப்பாங்க. அப்படின்னா அவ எந்த மதத்திலையும் சொல்ல இல்ல இனவாதம், மற்ற மனிதனை குறைத்து மதிப்பிடுங்கள் என்று எந்த மதமும் சொல்ல இல்லை. அவ்வாறு சொல்லி இருந்தால் அது மதமும் அல்ல, அது பயங்கரவாதம். எந்த மதத்திலே, இப்ப உலகத்தில் எத்தனை மதம் இருக்குது? இஸ்லாமிய மார்க்கம் இருக்குது, இந்து மதம் இருக்குது, பௌத்த மதம் இருக்குது, கிறிஸ்தவ மதம் இருக்குது, யூத மதம் இருக்குது. எத்தனை மதம்? எந்த மதத்துடைய புத்தகத்திலும் சொல்லப்படவில்லை மற்ற மனிதனை கேவலமாக பார்க்கும்படி. இருக்குதா எங்க இந்த மதத்திலேயாவது? இரக்கம் காட்டப்படிதான் இருக்கு. அதனாலதான் மக்கள் மதத்தை ஏற்றுக்கொண்டாங்க. ஆனா உலகத்தில் சில மதத்தினர்கள் வாழுவார்கள் மதத்தில் நீதம். அது சரி பிழை அல்ல இந்த இடத்துல, சரி பிழை அல்ல இந்த இடத்துல, சரியான இஸ்லாம் மட்டும்தான். பிழையில் நீதம் அப்படின்னா அதுல சொல்லப்பட்டதை பின்பற்றுவாங்க. ஒரு வகையான காஃபிர். 2வது வகையான காஃபிர் அவனுடைய மதத்தில் சொல்லப்பட்டதில் பாவி. அப்படின்னா அவன் இஸ்லாத்தை பின்பற்றுறதும் இல்ல, அவனுடைய மத புத்தகத்தில் சொல்லப்பட்டதை அவன் பின்பற்றதும் இல்லை. அதை பின்பற்றுறது 2வது. 3வது ஒருவன் இருக்கிறார், அவனுடைய மதத்தின் பாவி, ஃபாசிக். இந்த இடத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்ட யாருக்கு? ஃபதஆ ரப்பஹு அன்ன ஹாஉலாஇ கௌமும் முஜ்ரிமூன். யா அல்லாஹ், இந்த சமூகம் தன்னுடைய மதத்தில் கூட பாவியா அல்லாஹ். அநியாயக்கார ஃபிரௌன் செஞ்ச அநியாயம் தானே, பிள்ளைகளை கொண்டதும் திட்டமிட்டதும் அநியாயம் பண்ணினதும்.
இப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்த மிஸ்ர விட்டு வெளியாகும்படி சொல்றான். ஹிஜ்ரத் செய், அல்லாஹ்ட உதவி இறங்குறதுக்கு வெளியாக சொன்னார். இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாத்த ஊரை விட்டு வெளியாக சொன்னது அல்லாஹ் குர்ஆன்ல 5 சூறால சொல்லியிருக்கிறார். லேசான விடயங்கள் இல்லை இதெல்லாம். முதலாவது சூரா பக்கரால மூசா அலைஹிஸ்ஸலாத் அல்லாஹ் பனு இஸ்ரவேலர்களை அழைத்துக் கொண்டு வெளியாகுங்கள் என்று சொன்னது பக்கரால முதலாவது. இரண்டாவது ஆராஃப், சூரத்துல் ஆராஃப்ல சொன்னான் வெளியாகுங்க, முதல் மருந்து அதுதான், வெளியாகுங்க. மூணாவது சூரா தாஹால இவைகள் எழுதி வச்சுக் கொள்ளுங்க சமூகம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் அநியாயம் கூடிய பொழுது சஹாபாக்கள அந்த காலத்தில் இருந்த காஃபிர் நாடுதான், ஆனால் அநியாயம் இல்லாத நாடு ஹபஷா, நஜாஷியிடம் போக சொன்னாங்க, வெளியாகுங்க ஊரை விட்டு. முதலாவது கப்பல்ல போனாங்க உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ருக்கையாவை கூட்டி எடுத்துட்டு. 70 சொச்ச முஸ்லிம்கள் மக்கா விட்டு வெளியிறங்கினாங்க. முதலாவது அல்லாஹ் 5 சூறாக்கள் எங்களுக்கு வழிகாட்டுகிறான். உங்களோட ஊர்ல அநியாயமா முதலாவது செய்யற வேலை சூரா பக்கரா, சூரா அராஃப், சூரா தாஹா, சூரத்து ஷுஅரா, சூரா யூனுஸ். இந்த 5 சூறாவையும் பிரட்டி பாருங்க. இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் முடிவெடுத்தாங்க எப்ப வெளியிறங்குறது. ஃபிரௌனுக்கு தெரியப்படாது, ஃபிரௌனுக்கு தெரிஞ்சு வெளியிறங்கல, ஃபிரௌனுக்கு தெரிஞ்சு என்ன செய்யலாது, வெளியிறங்கல. அப்ப ஃபிரௌனுக்கு தெரியாம வெளியிறங்கும். அப்ப என்ன நேரம் நல்லம்? இரவு நேரம். அல்லாஹ் சொன்னான் இரவு நேரத்தில் வெளியிறங்குங்க. فَأَسْرِ بِعِبَادِي لَيْلًا فَأَسْرِ بِعِبَادِي لَيْلًا. அல்லாஹ் சொன்னான் என்னுடைய அடியார்களை அழைத்துக் கொண்டு இரவு நேரம் வெளியிறங்குங்கள் மூசா. என்னுடைய அடியார்களை அழைத்துக் கொண்டு எப்ப வெளியிறங்குங்க? இரவு நேரம். فَأَسْرِ بِعِبَادِي لَيْلًا. இஸ்ராண்டா என்ன? சூரத்துல் பனு இஸ்ராயில் ஒரு சூரா இருக்குதே குர்ஆன்ல. அல்ஹம்துலில்லாஹ். பனு இஸ்ரவேல் ஒரு சூரா குர்ஆன்ல இருக்குதே. இந்த சூராவுடைய முதல் வசனம் பாருங்க. சுப்ஹானல்லதீ அஸ்ரா பிஅப்திஹி அஸ்ரா. அஸ்ராண்டா என்ன? இரவு பிரயாணம் செய்த. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கும் மிஅராஜுக்கும் போனது இரவு நேரம். அதனாலதான் இந்த இடத்துல பாருங்க அல்லாஹ் என்ன சொல்றான், فَأَسْرِ بِعِبَادِي لَيْلًا. மூசா அலைஹிஸ்ஸலாம் என்னுடைய அடியார்களை இரவு நேரத்தில் அழைத்து செல்லுங்கள். இன்னக்கும் முத்தபஊன். நீங்க போறத கண்டா இந்த ஃபிரௌனும் அவங்களோட கபீலாவும் உங்களை பின்துயருவார்கள். சூரா தாஹால என்னண்டா குர்ஆன்ல அதிகமாக பேசப்பட்ட சம்பவம் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவம். குர்ஆன்ல அதிகமாக பேசப்பட்ட சம்பவம் யார சம்பவம்? மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவம். அத நுணுக்கமாக விளங்கும். இன்றைக்கு உள்ள அறிவாளிகளுக்குரிய அடையாளம் அதுதான். குர்ஆனை விளங்காம நீங்க எதை விளங்கியும் சரி வராது, எதை விளங்கியும் சரி வராது. இன்றைக்கு நல்லா விலை கொள்ளுங்க சகோதரிகளே. முஸ்லிம் சமூகத்துக்கு ஒருவனை தலைவராக எடுக்கிறதாக இருந்தால் அவனுக்கு முதல் குர்ஆன் தெரியுமான்னு பாருங்க. இல்லையா நீங்க அளித்த ஒவ்வொரு வாக்கும் நாசம்.
நீங்க அளித்த ஒவ்வொரு வாக்கும் அநியாயம். குர்ஆன் தெரியாது அவனுக்கு, அவனுக்கே தீர்வு தெரியாது, உங்களுக்கு எப்படி அவன் வழிகாட்ட போறான்? அவன் எப்படி உங்களுக்கு வழிகாட்டுற? அவனுக்கே, அதாவது கண் தெரியாத குருடண்ட கைய பிடிச்சிட்டு ரோட்ல போன பாரு இருக்கு, அவனுக்கே கண் தெரியாது, அவன் கூட்டிட்டு போறான் எங்களை ரூட்ல, ஒவ்வொரு ஜாதி ரூட்ல. இன்றைக்கு சமூகம் அப்படித்தான் இருக்குது. குர்ஆன் தெரியாத குருடர்களின் கையை பிடித்து நாம் முன்னே செல்கிறோம். அவனுக்கு சூரா ஃபாத்தியாவும் தெரியாது, சூரா பக்கராவும் தெரியாது, ஆல இம்ரானும் தெரியாது, சூரத்துல் குரைஷும் தெரியாது. அவன் எப்படி முடிவெடுப்பான்? பிரச்சனைகள் வரும் பொழுது முடிவெடுக்கிற எவ்வாறு? பாருங்க, அல்லாஹ் சொல்றான் இந்த இடத்துல சூரா தாஹாவில் 20வது சூரா 77வது ஆயத்தில், وَلَقَدْ أَوْحَيْنَا إِلَى مُوسَى أَنْ أَسْرِ بِعِبَادِي فَاضْرِبْ لَهُمْ طَرِيقًا في البحر يبسا لا تخاف دركا ولا تخشى. அல்லாஹ் சொல்றான், மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு நாம் வஹி அறிவித்தோம். என்ன வஹி அறிவித்தோம்? நாங்க சொன்னோம், என்னுடைய அடியார்களை இரவு நேரத்தில் கூட்டி செல்லுங்கள். என்னுடைய அடியார்களை இரவு நேரத்தில் எடுத்து செல்லுங்கள். கடலில் உள்ள பாதையில் ஒரு அடி அடிங்கள், பயப்படாதீர்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அப்படியே கடல்ல அடித்தார். இப்ப கடல்ல அடித்ததோட அல்லாஹ் கடல்ல பாதையை திறந்து கொடுத்தார். அல்லாஹ் என்ன செஞ்சான்? கடல்ல. இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் பனூ இஸ்ரவேலர்கள் எல்லாம் கடலுக்கு மேலால போறாங்க, பாதை வந்துட்டு. இப்ப இத பார்த்த ஃபிரௌனும் கிப்திகளும் மூசா அலைஹிஸ்ஸலாத்தையும் பனூ இஸ்ரவேலர்களையும் பின்துயர ஆரம்பித்தார். அல்லாஹ் என்ன சொன்னான்? வதுருகில் பஹ்ர ரஹ்வா, வதுருகில் பஹ்ர ரஹ்வா, கடலை அப்படியே அமைதியாக விட்டு விடுங்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் திரும்ப அடிச்சு பாதை இல்லாமல் ஆக்கிடாது. கடல் என்கிறது எவ்வளவு பயங்கரமான படைப்பு. கடலோரத்துகள்ல கடல்ல போன அந்த ஆயத்தை ஞாபகப்படுத்து. இத பேசுங்க மக்களுக்கு. மூசா அலைஹிஸ்ஸலாம் அடித்ததோட வந்தது என்ன? பாதை. மூசா அலைஹிஸ்ஸலாம் பாதையில போயிட்டாங்க. இப்ப திரும்ப அடித்தா என்ன நடக்கும்? திரும்ப அடித்தா என்ன நடக்கும்? திரும்ப அடித்தா பாதை கடலாக மாறும். அல்லாஹ் சொன்னான், வதுருகில் பஹ்ர ரஹ்வா. ரஹு, ரஹுன்னா என்ன? அப்படியே கடலை அமைதியாக விடுங்க. ஏன்? இன்னஹும் ஜுந்தும் முக்ரகூன், இன்னஹும் ஜுந்தும் முக்ரகூன். இவங்க இருக்கிறாங்களே இந்த ஃபிரௌன், தண்ணியில் மூழ்கடிக்கப்படும் சமூகம். அல்லாஹ் முடிவெடுத்துட்டா. எதை கொண்டு வேதனை செய்யற? எதை கொண்டு வேதனை செய்ய? கடலை கொண்டு வேதனை செய்ய போறான். எப்படி? கடல்ல அல்லாஹ் மூழ்கடிக்க போறான். இதுதான் வேதனை, வேற வேதனை இல்லை இவங்களுக்கு. அல்லாஹ் ஒவ்வொரு சமூகத்தை ஒவ்வொரு விடயத்தை கொண்டு அல்லாஹ் வேதனை செஞ்சிருக்கின்றார், அதாபு செஞ்சிருக்கின்றார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஃபிரௌனையும் ஃபிரௌனுடைய கபீலாவாகிய கிப்திகளையும் அல்லாஹ் கடல்ல மூழ்கடிச்சு அல்லாஹ் வேதனை செய்ய போறான். அல்லாஹ்ட தண்டனை எப்படி வருமென்று யாருக்கும் சொல்ல முடியாது. அல்லாஹுடைய தண்டனை எப்படியும் வரும். காத்தால வரும், மழையால வரும், பஞ்சத்தால வரும், பசியால வரும்,
பட்டினியால வரும், ஒவ்வொரு விடயத்தால வரும் அல்லாஹ்ட சோதனை. அல்லாஹ் எப்படி சோதிப்பான்னு சொல்ல தெரியும். சரி, உலக மகா கெட்டவன், உலக கொடுங்கோளன், 70,000 பிள்ளைகளை கொலை செய்தவன் எப்படி நாசமாக்கப்படுறான்னு பாரு. சூரா யூனுஸ் எடுத்தீங்கண்டா, சூரா யூனுஸ்ல அல்லாஹ் சொல்றான், وَجَاوَزْنَا بِبَنِي إِسْرَائِيلَ الْبَحْرَ فَأَتْبَعَهُمْ فِرْعَوْنُ وَجُنُودُهُ بَغْيًا وَعَدْوًا حَتَّى إِذَا أَدْرَكَهُ الْغَرَقُ قَالَ آمَنْتُ أَنَّهُ لَا إِلَهَ إِلَّا الَّذِي آمَنَتْ بِهِ بَنُو إِسْرَائِيلَ وَأَنَا مِنَ الْمُسْلِمِينَ الْآنَ وَقَدْ عَصَيْتَ قَبْلُ وَكُنْتَ مِنَ الْمُفْسِدِينَ فَالْيَوْمَ نُنَجِّيكَ بِبَدَنِكَ لِتَكُونَ لِمَنْ خَلْفَكَ آيَةً وَإِنَّ كَثِيرًا مِنَ النَّاسِ عَنْ آيَاتِنَا لَغَافِلُونَ. அல்லாஹ் உலக அநியாயக்காரன், கொடுங்கோளன் ஃபிரௌன் அழிக்கப்பட்ட முறையும் அவனுடைய கடைசி நேரம் அவன் பாவித்த வார்த்தையும் அல்லாஹ் சொல்றான். இன்றைக்கு யாரெல்லாம் அநியாயக்காரர்களாக இருக்கிறாங்களோ அவ்வளோ பேரும் கடைசியில களிமா சொல்லுவாங்க, ஆனா ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். மலக்குல் மௌத்த கண்டதோடு அல்லாவை ஏற்றுக்கொள்றேன் என்பாங்க, ஆனா அது ஏற்றுக்கொள்ளும் நேரம் அல்ல, டைம் போயிட்டு. அல்லாஹ் சொல்றான் சூரா யூனுஸ்ல, وَجَاوَزْنَا بِبَنِي إِسْرَائِيلَ الْبَحْرَ பனூ இஸ்ரவேலர்கள் கடலை கடந்துட்டாங்க. இப்ப கடல் பாதையாயிட்டே கடலை கடந்து போறாங்க. فَأَتْبَعَهُمْ فِرْعَوْنُ وَجُنُودُهُ ஃபிரௌனுடைய படையும் அவங்கள பின்துயர்ந்து போகுது. பின்துயர்ந்து போகும் பொழுது எவ்வாறு? பகியம் வ அதுவா. பகி என்றால் செயலால் அநியாயம், செயலால் அநியாயத்தால பின்துயர்றான், கொல்றதுக்கு தான், வேறொன்றுக்கும் இல்ல போறது. பகியம் வ அதுவா. இப்ப மாட்டிக்கிட்டது யாரு? ஹத்தா இதா அத்ரகஹுல் கரக. ஃபிரௌன் மாட்டிக்கிட்டார். எதுல? கடல். அல்லாஹ் கடல்ல இப்ப மூழ்கடிக்க போறான் ஃபிரௌன். ஃபிரௌன் கடைசியா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஃபிரௌன் கடைசியாக சொன்ன வார்த்தை என்னவா இருக்கும்? குர்ஆன் சொல்லுது, قال آمنت أنه لا إله إلا الذي. நான் யா அல்லாஹ் உன்னை ஏற்றுக்கொள்றேன் யா அல்லாஹ். இதுதான் நடக்க போகுது ஒவ்வொரு இஸ்லாமிய விரோதிகளுக்கு. சக்கராத்ல மலக்குல் மௌத்த கண்டா நான் இஸ்லாத்துக்கு வரப்போறேன் என்று கத்துவாங்க. அதுக்கு முன்னால சகோதரர்களே, இஸ்லாத்துக்கு எடுத்துருங்க நமது சகோதரர்களை. கலிமாவை சொல்லி கொடுத்து பாவம் அவங்களுக்கு தெரியாது உண்டு, அவங்களுக்கு தெரியாது, அவ்வளவுதான். தெரிஞ்சிருந்தா அவங்க எப்பயோ எங்களுக்கு மேல போயிடுவாங்க. நாங்க சொல்லி கொடுக்கலையே சகோதரிகளே, நாங்க குர்ஆனை ஓதி காட்டி அவங்களுக்கு விளங்கப்படும். நாங்க சண்டையில தானே, நாங்க அவங்களோட காசைத்தானே எடுக்கிறோம், அவங்கள்ட்ட லாபம் எடுக்க பார்க்கிறோம். அவங்கள சொர்க்கத்துக்கு எடுத்துட்டு போகணும் என்ற கவலை எங்களுக்கு இல்லாம போயிட்டு சிலரை தவிர சிலர் இருக்கிறாங்க அல்லாஹுடைய கிருபையார். ஃபிரௌன் உடனே சொன்ன வார்த்தை, பனூ இஸ்ரவேலர்கள் ஏற்றுக்கொண்ட அல்லாஹ்வை நானும் ஏற்றுக்கொள்றேன். கண்டுட்டாரே, இப்ப பாவமா இல்லையா ஃபிரௌன்? வஅன மினல் முஸ்லிமீன். ஃபிரௌன் சொன்னார், நான் முஸ்லிம் யா அல்லாஹ், நான் முஸ்லிம். டே சொல்லுவாங்களா? வாழும் பொழுது சொல்லுவாங்களா நான் முஸ்லிம் என்று? முஸ்லிமா பயங்கரவாதி அப்பா.
சக்கராத்ல ஃபிரௌன் சொன்ன வார்த்தையை மறந்துடாதி. உயிர் பிரிகிற நேரம் ஃபிரௌன் சொன்னான், நான் முஸ்லிம், நான் முஸ்லிம். அல்லாஹ் என்ன சொன்னான் தெரியுமா அதுக்கு? ஆன வகத் அஸைத கபில். இப்பயா இதான் நேரம், இதுக்கு முன்னால் இவ்வளோ மாறு செஞ்சுட்டு இப்பயா கடல்ல மூழ்கடிக்கப்படும் பொழுதா நான் முஸ்லிம், நான் களிமா சொல்றேன், இப்பதான் இஸ்லாம் விளங்குது, இப்பதான் அல்லாஹ் விளங்குது, இப்பதான் குர்ஆன். ஒன்றும் சரி வராது சகோதரர்களே. அதனாலதான் நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்றேன், எங்களோட பேச்சு பலருக்கு பிடிக்காது, எங்களுக்கு தெரியும் பிடிக்காதுன்னு தெரியும். ஏன் பிடிக்காது? அவங்களுக்கு தெரியாது, பாவம், அவங்களுக்கு பாவம், அவங்களுக்கு விளப்பம் இல்லை, குர்ஆனை பத்தி விளப்பம் இல்லை. நீங்க எந்த தகுதியில் இருக்கலாம், உங்களுக்கு தேவை இஸ்லாம். அல்லாஹ் சொன்னான், வகுந்த மினல் முஃப்ஸிதீன். இதுக்கு முன்னால குழப்பக்காரனாக இருந்த நீ இப்பயா களிமா சொல்ற என்று சொல்லிட்டு அல்லாஹ் சொன்னான், ஃபல்யௌம நுனஜ்ஜீக பிபதனிக். இன்றைய நாள் உன்னுடைய உடம்பை பாதுகாப்போம். உன்னுடைய உடம்பை என்ன செஞ்சோம்? பாதுகாப்போம். ஏன்? லிதகூன லிமன் கல்ஃபக ஆயா. உனக்கு பின்னால் வரக்கூடியவர்களுக்கு அத்தாட்சிக்காக. உனக்கு புற ஒன்ன மாதிரி பலர் வரலாம், சிந்திக்கலாம், எப்படிடா இன்னொரு சமூகத்துக்கு அநியாயம் பண்றது, எப்படிடா மற்றவனை சாப்பிட்டு நான் வாழ்றது. சிங்கம் புலிய போல. சிங்கம் புலியுடைய வேலை தானே, இன்னொரு மிருகத்தை சாப்பிட்டு தான் நிம்மதி அடைகிறது. உங்களுக்கு ஒரு படிப்பின போங்க, கைரோ போங்க, கைரோ மியூசியத்தில் இருக்கிறார் ஃபிரௌன். ஃபிரௌனுடைய உடம்ப பிரான்ஸு கொண்டு வந்தாங்க, தெரியும் உங்களுக்கு, படிச்சிருப்பீங்க. ஃபிரௌனுக்கு பாஸ்போர்ட்டும் இருக்கு. நான் இதுக்கு முன்னால தஃப்சீர்லயும் சொல்லிருக்கேன். ஃபிரௌனை பார்க்கறதுக்கு போனோம் நாங்க, கொரோனாவுக்கு முன்னால 2 ஆண்டுகளுக்கு முன்னால. அல்லாஹ் சொல்லிருக்கானே, இவரை பத்தி பார்ப்போம். ஃபிரௌனுடைய உடம்போட இன்னும் பல உடம்புகள் இருக்கு. ஃபிரௌண்ட கண்முடி, கை முழுதும் அப்படியே இருக்கு. ஃபிரௌனுடைய கை கொஞ்சம் உயர்ந்து இருக்குது இப்படி. கையில வாள் இருந்துச்சு, கையில வாள் இருந்துச்சு. யுத்தத்துக்கு போனவர் தானே ஃபிரௌன், பனூ இஸ்ரவேல மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கொலை செய்யறது. ஃபிரௌண்ட உடம்ப கைரோவிலிருந்து பிரான்ஸுக்கு எடுத்தாங்க. ஃபிரௌண்ட உடம்புக்கு பாஸ்போர்ட் இருக்குது அவருக்கு. என்ன சும்மா எடுத்துட்டு போயிடாத, ஆராய்ச்சிக்கு சொல்லுவாங்க. இந்த ஃபல் யௌம நுனஜ்ஜீக பிபதனிக் என்ற இந்த ஆயத்தை பார்த்த, சூரா யூனுஸுடைய 92வது ஆயத்தை பார்த்த விஞ்ஞானி இஸ்லாத்தை தழுவினார். அவர் ஆராய்ச்சி செஞ்சு முடிச்சதுக்கு பிறகு இத பத்தி பேசுறார். ஃபிரௌனை பத்தி ஒரு முஸ்லிம் அறிஞர் கீழ இருந்தார். இவர் சொன்னார், சார் இதத்தானே சூரா யூனுஸ் 92வது ஆயத் குர்ஆன்ல வந்திருக்குது, என்ன வந்திருக்குதுன்னு கேட்டார். فَالْيَوْمَ نُنَجِّيكَ بِبَدَنِكَ لِتَكُونَ لِمَنْ خَلْفَكَ آيَةً. ஃபிரௌன், உங்களோட உடம்ப பாதுகாப்போ, உங்களுக்கு பின்னால வாரவங்களுக்கு படிப்பினைக்காக அல்லாஹ் பாதுகாத்து வைத்திருக்கிறான். வேற யாராலும் பாதுகாக்கல. ஏன்னா உடம்புண்டா 2 நாள்ல நாத்தம் எடுத்துரும். ஃபிரௌன் உடம்பு நாத்தம் இல்லை, கெமிக்கல் போடுறதில் உடம்புக்கு. அல்லாஹ் சொன்னான் பாதுகாப்பேன். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் எங்களுக்கு வழிகாற்றான். இந்த காலத்திலேயும் பிரச்சினைக்கான தீர்வு குர்ஆன். பேசுங்க மக்களிடம், மக்களிடம் பேசுங்க, காஃபிர்களோட பேசுங்க. ஒவ்வொரு தரத்துல உள்ளவங்க குர்ஆனை பேசி தீர்வெடுங்க. அல்லாஹ் வெகு சீக்கிரம் எவ்வாறு ஃபிரௌனை அந்த நதியிலே கடலிலே மூழ்கடித்து நாசமாக்கினானோ, இஸ்லாத்தின் விரோதிகளை ஹிதாயத் இல்லை என்றால் அல்லாஹ் நாசமாக்கி காட்டுவான் என்பதுதான் இந்த ஆயத்துகளிலிருந்து நாங்கள் படிக்கக்கூடிய மிகப்பெரிய பாடம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூரத்து துஹானை படித்து
வாழ்க்கையில் அமல் செய்யக்கூடிய பாக்கியங்களை யா அல்லாஹ் எங்களுக்கு நசீபாக்குவாயாக. இந்த கோதின் ஆயத்தில் ஓதி பாரு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். وَلَقَدْ فَتَنَّا قَبْلَهُمْ قَوْمَ فِرْعَوْنَ وَجَاءَهُمْ رَسُولٌ كَرِيمٌ أَنْ أَدُّوا إِلَيَّ عِبَادَ اللَّهِ إِنِّي لَكُمْ رَسُولٌ أَمِينٌ وَأَلَّا تَعْلُوا عَلَى اللَّهِ إِنِّي آتِيكُمْ بِسُلْطَانٍ مُبِينٍ وَإِنِّي عُذْتُ بِرَبِّي وَرَبِّكُمْ أَن تَرْجُمُونِ وَإِن لَّمْ تُؤْمِنُوا لِي فَاعْتَزِلُونِ فَدَعَا رَبَّهُ أَنَّ هَٰؤُلَاءِ قَوْمٌ مُجْرِمُونَ فَأَسْرِ بِعِبَادِي لَيْلًا إِنَّكُمْ مُتَّبَعُونَ وَاتْرُكِ الْبَحْرَ رَهْوًا إِنَّهُمْ جُندٌ مُغْرَقُونَ كَمْ تَرَكُوا مِنْ جَنَّاتٍ وَعُيُونٍ سبحانك اللهم وبحمدك نشهد أن لا إله إلا أنت نستغفرك ونتوب إليك سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.